மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவை ஒளித்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்த மல்லி இனி போலீஸ் உதவியுடன் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை மீட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லி என்னமோ விஜயோடைய காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டம் அடைவாங்க இல்லையா. ஆனாலுமே விஜய் இருந்துட்டு மல்லி உன்னால தான் என் பொண்ணை தொலைச்சிட்டு என் பொண்ணை தேடும் போகும்போது காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த நிலைமை படுத்து இருக்க காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்டிருந்தா இந்நேரம் வெண்பா தொலைஞ்சிருக்கவும் மாட்டா, என்னுடைய கால்லையும் ஃப்ராக்சர் ஆகிருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ எதுவுமே நிலைமை வந்து சரியில்லை. நான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல வீட்டுக்கு போயிடு. அப்படி இல்லைனா வெண்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரதானே வா, அப்படி இல்லைனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வராத அப்படின்னு விஜய் இருந்துட்டு முகத்தில் அடித்தபடி வந்து சொல்லிடுவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு கலங்கிட்டே வந்துட்டு இப்போது வெண்பாவை தேடுற முயற்சியில் வந்து ஈடுபடுவாங்க. இன்னொரு பக்கமும் ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இதில் அதாவது கற்பூரத்தை கொளுத்தி போடணும், அது அப்படி கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்றதுக்காக கதிரேஷனையும் நிஷாவையும் நேரில் பார்க்க போவாங்க இல்லையா. அப்போ கதிரேஷன் சார் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ராஜேஸ்வரி, என்னுடைய பேத்தி வெண்பாவை மறுபடியும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு வந்து கேட்கும்போது, உங்களுடைய பேத்தி வெண்பாவை எந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க சொல்லி மல்லி அதுக்கான முயற்சியில் கொஞ்சம் கூட ஈடுபாடு காட்டுறதா கிடையாது. ஏன்னா அவளுடைய வயிற்றில் இப்போ ஒரு குழந்தை உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவள் சாதாரணமாக ரன்னிங் ப்ராக்டிஸுக்கு வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டுலாம் தொலைக்கல. அவள் பிளான் பண்ணி சதித்திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி வெண்பாவை தொலைச்சிருக்கா. ஏன்னா இப்போ அவளுடைய வயிற்றில் குழந்தை வரது இல்லையா, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அன்பு, பாசம், உரிமை, சொத்து எல்லாமே அந்த குழந்தைக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்றதுக்காக தான் இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இல்லாத பொல்லாதமெல்லாம் கதிரேஷன் கிட்ட சொல்லி உசுப்பேத்துவாங்க இல்லையா. இந்த அளவுக்கு மல்லி இருந்துட்டு கீழ்த்தரமாக இறங்கிட்டாளா, இதை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு இப்போது கதிரேஷனும் நிஷாவும் ராஜேஸ்வரி கூட கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜயும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மறுபக்கம் என்ன மாப்பிள்ள இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாச்சு, நீங்கள் என்னடானா நான் சொல்கிறத வந்து கேட்குறதா கிடையாது, என் பேத்தியை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கூட ஈடுபாடு காட்டதா கிடையாது, எனக்கும் எல்லாமே இருக்குதான் அன்பு பாசம், அவளை தேடி போய் தான் எனக்கு இந்த ஒரு நிலைமையாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அன்பு இல்லை, பாசம் இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கதிரேஷன் கிட்ட நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் சரி மாப்பிள்ள உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் மல்லிக்கு தான் எதுவுமே கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஏன் மல்லியை வந்து இன்வால்வ் பண்ணுறீங்க, ஆனால் மல்லியால் தான் என் பொண்ணு வெண்பாவை தொலைச்சிட்டு இருக்கேன், அது என்னமோ உண்மைதான், மறுபக்கம் மல்லி கர்ப்பமாக இருக்கா, அவளுடைய வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்றதுக்காக தான் மல்லி இந்த காரியத்தையும் வந்து செஞ்சுருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடான்னா அதாவது ஸ்வீட் பாயிண்ட் வந்துட்டு விஜய்க்கு மல்லி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எப்படியும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டா, இல்லை சொல்லியிருந்தாலும் அவளாம் ஸ்வீட் கொடுத்துருக்க மாட்டா, நான் உனக்கு தரேன்டா ஸ்வீட் அப்படின்ட்டு விஜயை எந்த அளவுக்கு உசுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு உசுப்பேற்றுவாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வெண்பாவை தேடிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா என்ன மல்லி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ கர்ப்பமாக இருக்கியா, அப்போது அந்த குழந்தைக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு வெண்பாவை தொலைச்சிட்டு வந்தியா அப்படின்னு மல்லியை இப்போ நம்ம விஜயை புரிஞ்சுக்காமல் கேள்வி கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் இந்த அவமானமும் அசிங்கமும் எனக்கு தேவை தான், ஏன்னா நீங்கள் சொல்லியும் கேட்காம வெண்பாவுடைய ஆசை தான் முக்கியம், அவளுடைய லட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு அவளுக்காக பாடுபட்டேன் இல்லையா, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், இனி வெண்பா இல்லாமல் நான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ ஒரு அம்மாவுக்கு அதை விட அதிகமாகவே பாசம் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை வளருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அம்மாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு அப்பா அடிக்கடி குழந்தைய வந்து பார்த்துக்க முடியாது, குழந்தை நல்லபடியாக வளர்றதும் நல்லபடியாக வளராமல் இருக்கிறதுக்கும் ஒரு அம்மா தான் காரணம். அப்படி இருக்கும்போது என் குழந்தை வெண்பாவை கண்டுபிடிக்காமல் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டு இப்போ மல்லி போனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தீபன் கிட்டையும் விசாரித்து, அது மட்டும் இல்லாமல் போலீஸு கிட்டையும் எந்த அளவுக்கு இந்த கேஸ் இருக்குது, மறுபக்கம் வெண்பாவை எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இன்னொரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸ் போன வழியையும் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து எந்த கார் வந்துட்டு வெண்பாவை மறுபடியும் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த வெண்பாவையும் மற்ற 2 குழந்தைகளையும் ஒளிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தையும்
கண்டுபிடிச்சிடுறாங்க. வெண்பாவையும் பார்த்துடுறாங்க. வெண்பாவை பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம மல்லிக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல இருக்குது. இனி மல்லி இருந்துட்டு அமைதி இல்லாமல் போலீஸை உடனே ஸ்பாட்டுக்கு வர வச்சு நம்ம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஷேப்பாக காப்பாற்ற தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, இது எல்லாமே ஏதாச்சும் நடந்தது தான் அப்படின்ற விஷயத்தை விஜய்க்கு நிரூபிக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வெண்பாவும் சரி விஜயும் சரி மல்லியை புரிஞ்சுக்கிட்டு மல்லி வயிற்றில் வளர்றது இல்லையே குழந்தை, அதை கொண்டாட போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது. நம்ம மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.